Hi friends, welcome to Gentech channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிளாஸ் 8 தமிழுக்கு மூன்றாம் பருவம் பத்தி பார்க்க போறோம். முதல் 2 பருவம் நம்ம கொஸ்டின் ஆன்சர் பார்த்தாச்சு. 6 7 வரை பார்த்திருக்கோம். இன்னைக்கு 7 8 9 வந்து மூணாவது டேர்முக்குரிய இயல். அதை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். இயல் 7 இயல் 7ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கவிதை பிழையில படை வேலம் அப்படிங்கறத பத்தி கொடுத்திருக்காங்க. தமிழர்கள் அறத்தையும் வீரத்தையும் தமது உடைமைகளாக கொண்டவர்கள். அவர் தம் வீரமும் போர் அறமும் தனிச்சிறப்பு வாய்ந்தவை. பகைவரை அஞ்ச செய்யும் வீரமும் அஞ்சியோடும் பகைவரை துன்புறுத்தாத அறமும் தமிழரின் மாண்பினை நமக்கு உணர்த்துன. தமிழரோட மரபை பத்தி சிற்றிலக்கியத்துல, அதாவது கலிங்கத்திப்பாரணி பாடல்ல பத்தி தமிழர்களுடைய மரபு பத்தி கொடுத்திருக்கிறாங்க. அதுல சில பாடல் வரிகள் இதுல கொடுத்திருக்காங்க. கலிங்கத்திப்பாரணி யாருடையது அப்படின்னா ஜெயங்கொண்டாருடையது. மரளி அப்படின்னா காலன், கரி அப்படின்னா யானை, தூறு அப்படின்னா புதர், அருவர் அப்படின்னா தமிழர், உடன்றன அப்படின்னா சினந்து எழுந்தன, வழிவர் அப்படின்னா நழுவி ஓடுவர், பிலம் அப்படின்னா மலைக்குகை, மண்டுதல்னா நெருங்குதல், இறைஞ்சினர்னா வணங்கினர், மலை அப்படின்னா மலைக்குகை. ஜெயங்கொண்டார் எந்த ஊர்ல பிறந்திருக்கிறார் அப்படின்னா தீபக்குடி அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர். இவர் வந்து முதற் குலோத்துங்க சோழனுடைய அவைக்கள புலவராக திகழ்ந்தவர். முதல் குலோத்துங்க சோழனுடைய அவைக்கள புலவராக திகழ்ந்தவர் யார் அப்படின்னு கேட்டா அது ஜெயங்கொண்டார். இவரை பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என பலபட்டை சொக்கநாத புலவர் புகழ்ந்துள்ளார். ஜெயங்கொண்டாரை பரணிக்கோர் ஜெயங்கொண்டார்னு யார் புகழ்ந்திருக்கிறா அப்படின்னா பலபட்டடை சொக்கநாத புலவர் புகழ்ந்திருக்கிறார். கலிங்கத்துப்பரணி எந்த வகை சிற்றிலக்கியங்களும் ஒன்றாக இருக்கு அப்படின்னா 96 வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்றுதான் எது அப்படின்னா பரணி வகையை சார்ந்த நூல். அதுதான் அந்த கலிங்கத்துப்பரணி. தமிழில் முதலில் எழுந்த பரணி நூல் எது அப்படின்னு கேட்டா கலிங்கத்துப்பரணி. இது முதலாம் குலோத்துங்க சோழன் அவருடைய படைத்தலைவர் கருணாகர தொண்டைமான் ஆகியோரின் கலிங்க போர் வெற்றியை பேசுகிறது. கலிங்கத்துப்பரணி எதை பத்தி பேசுது அப்படின்னா முதலாம் குலோத்துங்க சோழனே படைத்தலைவரா யார் இருந்திருக்கா அப்படின்னா கருணாகர தொண்டைமான். அவருடைய கலிங்க போர் வெற்றியை பற்றி பேசக்கூடிய நூல் தான் எது அப்படின்னா கலிங்கத்துப்பரணி. இந்நூலை தென் தமிழ் தெய்வ பரணி என்று ஒட்டக்கூத்தர் புகழ்ந்துள்ளார். எந்த நூலை புகழ்ந்திருக்கிறார் அப்படின்னா தென் தமிழ் தெய்வ பரணி அப்படிங்கிற இந்த நூலுக்கு தென் தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு சொல்லி ஒட்டக்கூரர் புகழ்ந்துள்ளார். எந்த நூல் அப்படின்னா கலிங்கத்துப்பரணியை தான் தென் தமிழ் தெய்வ பரணின்னு ஒட்டக்கூத்தர் புகழ்ந்துள்ளார். கலிங்கத்துப்பரணி களித்தாளிசையால் பாடப்பெற்றது. கலிங்கத்துப்பரணி எந்த தாளிசையால் பாடப்பெற்றது அப்படின்னு கேட்டா களித்தாளிசையால் பாடப்பெற்றது. எத்தனை தாளிசை இருக்கு கலிங்கத்துப்பரணியில அப்படின்னா 599 தாளிசைகள் கொண்டதுதான் இந்த கலிங்கத்துப்பரணி. போர் முனையில் 1000 யானைகளை கொன்ற வெற்றி கொண்ட வீரரை புகழ்ந்து பாடும் இலக்கியத்துக்கு பெயர் என்ன அப்படின்னா பரணி. போர் முனையில் 1000 யானையை கொன்று வெற்றி கொண்ட வீரரை புகழ்ந்து பாடக்கூடிய இலக்கியத்துக்கு பெயர் தான் பரணி. சிங்கம் டேஸ் வாழும். சிங்கம் முளையில் வாழும். கலிங்க வீரர்களிடையே தோன்றிய உணர்வு என்னது அப்படின்னா அச்சம். வெங்கழி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன அப்படின்னா வெம்மை பிளஸ் கரி. வெங்கரி அப்படிங்கிறத வெம்மை பிளஸ் கரி அப்படின்னு சொல்லி பிரித்தெழுதலாம். என்றிருள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன அப்படின்னா என்று பிளஸ் இருள். போல் பிளஸ் உடன்றன என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னா போல் உடன்றன. இதுதான் போல் பிளஸ் உடன்றனங்கிறத சொல்லை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். அடுத்து விடுதலை திருநாள், பிறந்த நாள், திருமண நாள் போன்ற தொடர்புடைய குடும்பத்திற்கு மட்டுமே மகிழ்ச்சி அளிக்கும் நாளாகும். சமய தொடர்பான விழாக்கள் சமயத்தினருக்கு மட்டுமே மகிழ்ச்சி அளிக்கும். இந்தியர் அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிக்கும் இன்றியமையா நாள் ஒன்றோட சிறப்பை பத்தி தான் இந்த பாடல்ல கொடுத்திருக்காங்க. யாருடையது அப்படின்னா மீரா அவர்களுடையது. சொல்லும் பொருள். சீவன் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா உயிர். சத்தியம்னா உண்மை. ஆனந்த தரிசனம் மகிழ்வான காட்சி. வையம் அப்படிங்கிறது உலகம். சபதம்னா சூளுரை. மோகித்து அப்படின்னா விரும்பி. இந்த பாடல்ல என்ன பத்தி கொடுத்திருக்காங்க அப்படின்னா மீ ராஜேந்திரன் அவர்களுடைய இயற்பெயர் தான் மீரா. மீரா அப்படின்னா அது ஒரு கேர்ள் நேம் கிடையாது. அவர் வந்து மீ ராஜேந்திரன்ங்கிற பெயரோட சுருக்கம் தான் மீரா. இவர் வந்து கல்லூரி பேராசிரியராக பணியாற்றியவர். அன்னம் விடு தூது எனும் இதழை நடத்தியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மீ ராஜேந்திரன். ஊசிகள், குக்கு, 3ம் 6ம், வா இந்த பக்கம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியவர் மீரா. இவர் எழுதிய கோடையும் வசந்தமும் அப்படிங்கிறதா இந்த பாடத்துல கொடுத்திருக்காங்க. அப்ப கோடையும் வசந்தமுங்கிற நூல் எழுதியவரும் இந்த மீரா அவர்கள் தான்.
வானில் முழு நிலவு அழகாக தரிசனம் அளித்தது. இந்த டேஸ் முழுவதும் போற்றும்படி வாழ்வதே சிறந்த வாழ்வு. இந்த வையம் முழுவதும் போற்றும்படி வாழ்வதே சிறந்த வாழ்வு. சீவன் இல்லாமல் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது சீவன் பிளஸ் இல்லாமல். விலங்கொடித்து என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது விலங்கு பிளஸ் ஒடித்து. அடுத்து காட்டை பிளஸ் எரித்து என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் காட்டை எரித்து. இதம் பிளஸ் தரும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இதம் தரும். அடுத்து பாரத ரத்னன் எம்ஜிஆர் பத்தின பாடம் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு. பசியால் வாடிய தமது இளமை கால நினைவுகள் இப்போதும் மறையாமல் அவரது உள்ளத்தை சுற்றி கொண்டே இருக்கின்றன. தமிழ்நாட்டு குழந்தைகள் பசி அறியாமல் படிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால காமராஜர் காலத்தில் தொடங்கப்பட்ட மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்த போகிறேன். இனிமேல் பள்ளி குழந்தைகளுக்கு காய்கறிகள், பருப்பு முதலிய விசிடக்கூடிய உணவு வழங்கப்படும். இத்திட்டம் என சத்துணவு திட்டம் என அழைக்கப்படும் என்று அறிவிக்கிறார். யாரை பத்தி கொடுத்திருக்காங்க இதுல அப்படின்னா அறிஞர் பாரத ரத்னா எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களை பத்தி கொடுத்திருக்காங்க. இளமை காலத்தில் பசியின் கொடுமையால் வாடியதை மறவாமல் தான் ஆட்சிக்கு வந்ததும் பள்ளி குழந்தைகளை பசியை தீர்க்க திட்டம் தீட்டிய அந்த உயர்ந்த மனிதர் தான் யார் அப்படின்னு கேட்டா புரட்சி தலைவர் எம்ஜிஆர். எம்ஜி ராமச்சந்திரன் என்றும் அழைக்கப்படுகிறார். அவருடைய ஆட்சியில் வந்தபோது பசியை தீர்க்க புதிய திட்டத்தை தீட்டியிருக்கிறார். அந்த திட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னா சத்துணவு திட்டம். இந்த சத்துணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறது யார் அப்படின்னா அது வந்து காமராஜர் வந்து அவருடைய காலத்துல வந்து அவரு வந்து மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். அந்த திட்டத்தை இனி சத்துணவு திட்டம் அப்படின்னு அழைச்சிருக்கிறாரு யார் அப்படின்னா இந்த எம்ஜி ராமச்சந்திரன். இவர் ஒரு நடிகர். எம்ஜிஆர் வறுமையின் கொடுமையை நன்கு உணர்ந்தவர். வறுமை காரணமாகவே அவருடைய அண்ணனும் பள்ளி படிப்பை தொடராமல் நாடக குழுவில் சேர்ந்தனர். நாடகங்களில் சிறு சிறு வேடங்களில் நடிக்க தொடங்கினார். எம்ஜிஆர் தமது நடிப்பாற்றலால் நாடக குழுவின் முதன்மை நடிகராக உயர்ந்தவர். தமது நடிப்பாற்றலால் நாடக குழுவின் முதன்மை நடிகராக உயர்ந்தவர் யார் அப்படின்னா எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். அதன் பின்னர் எம்ஜிஆர் திரைப்பட துறையில் நுழைந்தார். நாடகத்துறை போலவே திரைத்துறையிலும் முதலில் சிறு சிறு வேடங்களில் நடிக்க தொடங்கியிருக்கிறார். அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா திரையுலகத்துக்கு வந்து நடிப்பை அவருடைய தொழிலாக மாற்றிருக்கிறார். மேலும் இந்திய அரசு மிகச்சிறந்த நடிகருக்கு வழங்கும் பாரத பட்டத்தை அவருக்கு வழங்கி சிறப்பித்தது. திரைத்துறையில் நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முக திறமை கொண்டு விளங்கியவர் யார் அப்படின்னா எம்ஜிஆர். இவருக்கு வந்து இந்திய அரசு வந்து பாரத் பட்டத்தை வழங்கியிருக்கு. பாரத் பட்டம் யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா எம்ஜிஆருக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து கேரளாவை சேர்ந்தவர்களாகி எம்ஜிஆரின் பெற்றோர் குடும்பத்துடன் இலங்கைக்கு குடிபெயர்ந்தனர். எம்ஜிஆர் அவர்களுடைய ஊர் வந்து கேரளா. இவங்க வந்து குடும்பத்தோட இலங்கைக்கு குடிபெயர்ந்திருக்காங்க. இலங்கையில் உள்ள கண்டியில் 1917 ஜனவரி திங்கள் 17ஆம் நாள் கோபாலன் சத்யபாமா இணையருக்கு 5ஆம் மகனாக எம்ஜிஆர் பிறந்தார். எம்ஜிஆர் வந்து 5வது மகனாக பிறந்திருக்கிறார். எப்போ அப்படின்னா 1917 ஜனவரி திங்கள் 17ஆம் தேதி கோபாலன் சத்யபாமா. அவருடைய பெற்றோர் பெயர் கோபாலன் சத்யபாமா. இவங்களுக்கு 5வது மகனாக பிறந்தவர் தான் யார் அப்படின்னா எம்ஜிஆர். இவர் குழந்தையாக இருக்கும் போதே தந்தையை இழந்தார். அதனால் எம்ஜிஆரின் தாயார் குழந்தைகளுடன் தமிழ்நாட்டுக்கு வந்து கும்பகோணத்தில் குடியேறினார். இவருக்கு அப்பா இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய தாயாருடன் இணைந்து தமிழ்நாட்டுல எந்த ஊர்ல குடியேறி இருக்காங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னா கும்பகோணத்துல குடியேறி இருக்காங்க. அடுத்து பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா அப்படிங்கிறது அவருடைய பாடல் வரிகள் தான். இங்கேயும் கொடுத்துருக்கான். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். இந்த வரிகளும் அவருடைய வரிகள் தான். அடுத்து பொன்மனச் செம்மல். பொன்மனச் செம்மல்னு அழைக்கப்படுபவரும் எம்ஜிஆர். சென்னை பல்கலைக்கழக எம்ஜிஆரின் பணிகளை பாராட்டி டாக்டர் பட்டம் வழங்கியது. எம்ஜிஆருக்கு டாக்டர் பட்டம் எந்த பல்கலைக்கழகம் வழங்கியது அப்படின்னா சென்னை பல்கலைக்கழகம். அடுத்து தமிழக அரசு அவை நினைவை போற்றும் வகையில் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தை நிறுவியுள்ளது. தமிழக அரசும் அவருடைய நினைவாக எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தை நிறுவியிருக்கு. சென்னை கடற்கரையில் இவருக்கு எழிலார்ந்த நினைவிடம் ஒன்றையும் அமைத்துள்ளது. அவரது இறப்புக்கு பின் இந்திய அரசு மிக உயரிய பாரத ரத்னா இந்திய மாமணி விருதை 1988ஆம் ஆண்டு இந்திய அரசு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு வழங்கியுள்ளது. மிக மிக உயரிய விருது எது அப்படின்னா பாரத ரத்னா. அதுக்கு இந்திய மாமணி அப்படிங்கிற ஒரு விருதும் இவருக்கு கிடைச்சிருக்கு. ரெண்டுமே ஒரே விருது தான். அதுல இந்திய மாமணி அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச்ல பாரத ரத்னா விருது இவருக்கு வழங்கிட்டார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாரத ரத்னா விருது வழங்குவாங்கன்னா அது எந்த துறை சார்ந்தது அப்படிங்கும்போது இவருக்கு இந்திய மாமணி அப்படிங்கிற ஒரு துறை சார்பாய் பாரத ரத்னா விருது வழங்கியிருக்கிறாங்க.
அடுத்து காலணிகள் வழங்கும் திட்டத்தையும் இவர் ஒரு நடைமுறைப்படுத்தியிருக்கிறார். பொன்மன செம்மல் என்று மக்கள் அன்புடன் அழைக்கிறது யார் அப்படின்னு கேட்டா எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். சமூக நலத்திட்டங்கள் நிறைய அவர் செஞ்சிருக்கிறாரு. அடுத்து தமிழ் வளர்ச்சி பணிகளும் செஞ்சிருக்கிறாங்க. எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை ஒட்டி 2017, 2018 தமிழக அரசால் சென்னையிலும் மதுரையிலும் பேருந்து நிலையங்களுக்கு எம்ஜிஆர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை ஒட்டி என்ன செஞ்சிருக்காங்க தமிழக அரசு 2017, 2018 எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழாவை சென்னையிலும் மதுரையிலும் அந்த இடத்துல இருக்கிற பேருந்து நிலையத்திற்கு எம்ஜிஆர் அவர்களுடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்திய அரசு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம் என பெயர் மாற்றம் செய்து அவரை பெருமைப்படுத்தியிருக்கு. புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் அப்படின்ட்டு ஒரு மத்திய ரயில் நிலையத்துக்கு அவருடைய பெயரை கொடுத்துருக்காங்க, சென்னை சென்ட்ரல் நிலையத்திற்கு. அது எந்த ரயில் நிலையம் அப்படின்னா சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துல தான் அவருடைய பெயர்ல மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவராக மக்கள் மனதில் நீங்காக இடம் பிடிச்சிருக்கிறவர் யார் அப்படின்னா எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். அடுத்து எம்ஜிஆர் டேஸ் என்னும் ஊரில் கல்வி பயின்றார். எம்ஜிஆர் எந்த ஊருக்கு அவங்க குடிபெயர்ந்திருக்காங்கன்னா கும்பகோணம். அப்ப அங்கதான் அவர் என்ன செஞ்சிருக்கணும், கல்வி பயின்றிருக்கிறார். எம்ஜிஆர் படிப்பை தொடர முடியாமைக்கு காரணம் குடும்ப வறுமை. இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான பாரத் அப்படிங்கிற பட்டத்தை தான் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா எம்ஜிஆருக்கு வழங்கியது. இந்திய அரசு சிறந்த நடிகருக்கு பாரத். 5ஆம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் எங்க அப்படின்னா மதுரை. எம்ஜிஆருக்கு அழியாத புகழை தேடி தந்த திட்டம் என்ன அப்படின்னா மதிய உணவு திட்டம். இதை சத்துணவு திட்டம்னு அவர் மாற்றி அமைச்சிருக்கிறார். அடுத்து அறிவுசால் ஔவையார். ஔவையார் பாடல் கொடுத்திருக்காங்க. ஔவையார் அதியமான் பத்தின ஒரு பாடல் இதுல கொடுத்திருக்காங்க. சிறு இலை நெல்லி தீங்கனி புரியாது ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்கள் எமக்கு ஈந்தனையே. யாருடைய வரிகள் அப்படின்னா ஔவையாருடைய வரிகள். அடுத்து இவ்வே பீலி அணிந்து மாலை சூட்டி கண்திரள் நோன்கால் திருந்தி நெய்யணிந்து கடியுடை வியன் நகரவ்வே அவ்வே பகைவர் குத்தி கோடு நிதி சிதைந்து கொள்துறை குற்றில மாதோ என்றும் உண்டாயின் பதம் கொடுத்து இல்லாயின் உடன் உண்ணும் இல்லோர் ஒக்கல் தலைவன் அண்ணல் எம் கோமான் வைநுதி வேலே. இது யாருடையதுன்னா ஔவையாருடைய வரிகள் தான் இதுவும். அப்புறம் இலக்கணம் கொடுத்துருக்காங்க. இலக்கணம் நம்ம தனியாவே மொத்தமா ஒரு சாப்டரா பார்க்கலாம். பிழை திருத்தணும். அடுத்து சரியான எதிர்மறை சொற்களை நிரப்பக்கூடிய இடம் இது. குதிரை ஏற்றம் அப்படின்னா ஈக்வஸ்ட்ரைன். கதாநாயகனா த ஹீரோ. முதலமைச்சர்னா சீஃப் மினிஸ்டர். தலைமை பண்புனா லீடர்ஷிப். ஆதரவுனா சப்போர்ட். வழினா டாக்ஸ். வெற்றினா விக்ட்ரி. சட்டமன்ற உறுப்பினர் மெம்பர் ஆஃப் லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அறத்தால் வருவதே இன்பம். இயல் 8க்கு வந்தாச்சு. ஒன்றே குலம் அப்படிங்கிறது யாருடையது அப்படின்னா திருமூலருடைய பாடல்களை பத்தி தான் இதுல கொடுத்துருக்காங்க. ஒன்றே குலமும் ஒருவனே தெய்வனும் நன்றே நினைமின் நமனில்லை நாணமே சென்றே பூங்கதி இல்லைனும் சித்தத்து நின்றே நிலை பெற நீர் நினைந்து உய்யமினே. இந்த பாடல் திருமூலருடையது. நமன் அப்படின்னா யமன், சித்தம் அப்படின்னா உள்ளம், நம்பர் அப்படின்னா அடியார், படமாட கோயில் அப்படின்னா படங்கள் அமைந்த மாடங்களை உடைய கோயில், நாணாமை அப்படின்னா கூசாமல், உய்மீன் அப்படின்னா ஈடேறுங்கள், ஈல் அப்படின்னா வழங்கினார். பாடலின் பொருள் கொடுத்திருக்காங்க. 63 நாயன்மார்கள் ஒருவராக 11 சித்தர்கள் ஒருவராகவும் கருதப்படுபவர் யார் அப்படின்னா திருமூலர். நாயன்மார்கள் ஒருவராகவும் 11 சித்தர்கள் ஒருவராகவும் கருதப்படுபவர் யார் அப்படின்னா திருமூலர். திருமூலர் இயற்றியதுதான் எது அப்படின்னா திருமந்திரம். 3000 பாடலை கொண்டது. இவர் இயற்றிய, அதாவது திருமூலர் இயற்றிய திருமந்திரத்துல எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னா 3000 பாடல்கள் இருக்கு. இந்நூலை தமிழ் 3000 என்பர். தமிழ் 3000 என்று அழைக்கக்கூடிய நூல் எது அப்படின்னா திருமந்திரம். 12 திருமுறைகளில் 10ஆம் திருமுறையாக வைக்கப்படும். இந்த பாடல் 12 திருமுறைகளை எத்தனாவது திருமுறையாக இருக்கு அப்படின்னா 10ஆம் திருமுறையாக இருக்கு. அறநெறியில் வாழ்பவர்கள் உயிரை கவர எவரும் டேஸ் கண்டு அஞ்ச மாட்டார்கள். அவர்கள் நமனை கண்டு அஞ்ச மாட்டார்கள். ஒன்றே டேஸ் கருதி வாழ்வதே மனித பண்பாகும். ஒன்றே குலம் என்று கருதி வாழ்வதே மனித பண்பாகும். நமன் இல்லை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நமன் பிளஸ் இல்லை. 4வது ஆப்ஷன். நம்பருக்கு பிளஸ் அங்கு என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது நம்பர் கங்கு. 3வது ஆப்ஷன்.
அடுத்து மெய்ஞான ஒளி அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. ஐம்பொறிகளின் ஆசை அடக்கி அறிவின் வழியில் சென்றால் வாழ்வாங்கு வாழலாம். அவ்வாறு வாழ வேண்டிய முறைகளை விளக்கும் குணங்குடி மஸ்தான் சாஹிபுவின் பாடல்கள் பத்தி தான் இதுல கொடுத்திருக்காங்க. குணங்குடி மஸ்தான் சாஹிபு அப்படிங்கிறவர் ஐம்புலன்களை அடக்கிறத பத்தி சொல்லியிருக்கிறார். பகராய் அப்படின்னா தருவாய், ஆனந்த வெள்ளம் அப்படின்னா இன்ப பெருக்கு, பராபரம்னா மேலான பொருள், அறுத்தவர்க்குன்னா நீங்கியவர்க்கு. குணங்குடி மஸ்தான் சாஹிபுவின் இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதர். முற்றும் துறந்தவராக வாழ்ந்திருக்கிறார். அவருடைய இளம் வயதையே அவர் துறந்திருக்கிறார். சதுரகிரி, புறாமலை, நாகமலை முதலிய மலைப்பகுதியில் தவம் இயற்றி ஞானம் பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டா குணங்குடி மஸ்தான் சாஹிபு. எக்கால கண்ணி, மனோன்மணி கண்ணி, நந்தீஸ்வரர் கண்ணி முதலான நூல்களை இயற்றவர் குணங்குடி மஸ்தான் சாஹிபு. மனிதர்கள் தம் ஐம்பொறிகளை தீய வழியில் செல்ல விடாமல் காக்க வேண்டும். ஞானியர் சிறந்த கருத்துக்களை மக்களிடம் பகர்ந்தனர். ஆனந்த வெள்ளம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆனந்தம் பிளஸ் வெள்ளம். ஆனந்த வெள்ளம்னா ஆனந்தம் பிளஸ் வெள்ளம். உள் பிளஸ் இருக்கும் அப்படின்னா உள் இருக்கும். அயோத்திதாசர் சிந்தனைகள் பத்தி கொடுத்திருக்காங்க. இவர் பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் ஆவார் அப்படின்னு சொல்லி இவர்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் யார் அப்படின்னா அயோத்திதாசர். தந்தை பெரியாருக்கும் அண்ணல் அம்பேத்கருக்கும் முன்னோடியாக திகழ்ந்தவர் தான் அந்த அயோத்திதாசர். அயோத்திதாசர் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் 19ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் வாழ்ந்தவர். இவர் பண்டைய இலக்கிய, சமூக, சமய வரலாற்று ஆய்வுகளில் ஈடுபட்டார். அவற்றின் அடிப்படையில் புதிய சமுதாயத்தை கட்டமைக்கும் பெரும் பணியில் ஈடுபட்டார். அடுத்து தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றுபவர் யார் அப்படின்னா அயோத்திதாசர் தான். அவருடைய வாழ்க்கை பத்தி கொடுத்திருக்காங்க. 1845ஆம் ஆண்டு மே திங்கள் 20ஆம் நாள் சென்னையில பிறந்திருக்கிறார். அவருடைய இயற்பெயர் காத்தவராயன். அயோத்திதாசர் அவருடைய இயற்பெயர் காத்தவராயன். ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர் என்பதால் பள்ளி பருவத்தில் பல இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கிறார். அயோத்திதாச பண்டிதர் என்பவர் கல்வியும் சித்த மருத்துவமும் பயின்றவர். கல்வியும் சித்த மருத்துவமும் பயின்றவர் யார் அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர். அயோத்திதாசருக்கு தமிழ் மட்டும் இல்லாம பாலி, வடமொழி, ஆங்கிலம் ஆகிய மொழிகளிலும் தேர்ச்சி பெற்றிருக்கிறார். இலக்கியம், இலக்கணம், கணிதம், மருத்துவம், சமயத்துவம் பல துறை நூல்களை ஆழ்ந்து கற்றிருக்கிறார். இவருடைய இதழ் பணி 1907ஆம் ஆண்டு சென்னையில் ஒரு பைசா தமிழன் எனும் வார இதழை காலனா விலையில் தொடங்கினவர் யார் அப்படின்னு கேட்டா இந்த அயோத்திதாசர். ஒரு பைசா தமிழன்கிற வார இதழை தொடங்கியவர் அயோத்திதாச பண்டிதர். எந்த வருடம் தொடங்கியிருக்காரு பாருங்க, 1907ஆம் ஆண்டு சென்னையில தொடங்கியிருக்கிறார். அது ஒரு பைசா தமிழன்கிறது ஒரு வார இதழ். அவ்விதழின் பெயரை தமிழன் என மாற்றினார். அந்த இதழுக்கு ஒரு பைசா தமிழன்கிற வார இதழை பெயர் மாற்றிருக்கிறார். தமிழன் அப்படிங்கிற பெயர் மாற்றிருக்கிறார். அடுத்து தமிழன்கிற இதழ் எந்த ஊர்லாம் பெயருக்கு பாருங்க, மைசூர், கோலார், ஹைதராபாத், ரங்கூன், மலேசியா, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா போன்ற பகுதியில் வாழ்ந்த தமிழர்களும் பகுத்தறிவு சிந்தனை, இன உணர்வு, சமூக சிந்தனை ஆகியவற்றை ஊட்டியிருக்கிறார். தமிழ்நாடு மட்டுமல்லாமல் மைசூர், கோலார், ஹைதராபாத், ரங்கூன், மலேசியா போன்ற இடங்களுக்கும் அவருடைய இதழ்கள் அங்கே இருக்கிற தமிழர்கள் அதை படிச்சு பகுத்தறிவு சிந்தனையும், இன உணர்வு, சமூக சிந்தனையும் பெற்றிருக்கிறாங்க. தமிழ் நூல்கள் மூலமாக தமது சீர்திருத்த சிந்தனைகளை வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்டா அயோத்திதாசர். அடுத்து கல்வி சிந்தனை. அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்கள் போகர் 700, அகத்தியர் 200, சிமிட்டு ரத்திரன சுருக்கம், பாலவாகடம். இது எல்லாமே அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்கள். ஏன்னா பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடிகளாக திகழ்ந்தவர்கள் பண்டிதமணி அயோத்திதாசர், தங்கவயல் அப்பாத்துரையும் ஆவார்கள் என்று யார் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா தந்தை பெரியார். அவருடைய பகுத்தறிவு பிரசாரத்துக்கும் சீர்திருத்த கருத்துக்கும் முன்னோடியாக இருந்தவங்க தான் இந்த அயோத்திதாச பண்டிதமணி மற்றும் தங்கவயல் அப்பாத்துரை அப்படின்ட்டு தந்தை பெரியார் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அயோத்திதாசர் எழுதிய நூல்கள் உத்தரது ஆதிவேதம், இந்திரர் தேச சரித்திரம், விவாக விளக்கம், புத்தர் சரித்திரப்பா முதலியன. திருவள்ளுவர், ஔவையார் ஆகியோரின் படைப்புகளுக்கு பௌத்த கோட்பாடுகளின் அடிப்படையில் புதிய விளக்கங்களை எழுதியிருக்கிறார் யார் அப்படின்னா அயோத்திதாசர். திருவள்ளுவர், ஔவையார் ஆகியோரின் படைப்புகளுக்கு பௌத்த கோட்பாடுகள் அடிப்படையில் புதிய விளக்கங்களை எழுதியவர் யார் அப்படின்னா அயோத்திதாசர். சென்னை தாம்பரத்தில் உள்ள சித்த ஆராய்ச்சி மையத்துடன் இணைந்த மருத்துவமனைக்கு அயோத்திதாச பண்டிதர் மருத்துவமனை என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது.
சென்னை தாம்பரத்துல சித்த ஆராய்ச்சி மையத்தோடு இணைந்து ஒரு மருத்துவமனைக்கு அயோத்திதாசர் பண்டிதர் மருத்துவமனை அப்படின்னு ஒரு பெயர் சூட்டியிருக்கிறார். திராவிட மகாஜன சங்கம்ங்கிற அமைப்பு ஒன்று தோற்றிருக்கிறார். எந்த வருடம்னா 1892ஆம் ஆண்டு. திராவிட மகாஜன சங்கம் அப்படிங்கிறது அயோத்திதாசருடையது. அடுத்து அயோத்திதாசர் டேஸ் சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என போற்றப்படுகிறார். அயோத்திதாசர் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை. அயோத்திதாசர் நடத்திய இதழ் பெயர் ஒரு பைசா தமிழன். கல்வியோடு டேஸ் கற்க வேண்டும், கைத்தொழிலும் கற்க வேண்டும் அப்படிங்கிறது யாருடைய கருத்து அப்படின்னா அயோத்திதாசர். அயோத்திதாசரின் புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது எது அப்படின்னா ஆழ்ந்த படிப்பு. மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது எது அப்படின்னா வானம். மனித எந்திரம் அப்படிங்கிற பாடம் பத்தி கொடுத்திருக்காங்க. இதுல மாகாணி, வீசம் போன்றவை அக்காலத்தில் வழக்கில் இருந்த அளவை பெயர்கள். அக்காலத்தில் வழக்கில் இருந்த அளவை பெயர்கள் சில அப்படின்னு சொன்னா மாகாணி, வீசம். அணா, சல்லி, துட்டு என்பது அக்காலத்தில் வழக்கத்தில் இருந்த நாணய பெயர்கள். அக்காலத்தில் வழக்கத்தில் இருந்த நாணய பெயர்கள் அணா, சல்லி, துட்டு. 16 அணாக்கள் கொண்டது எத்தனை ரூபாய் அப்படின்னா 1 ரூபாய். அதனால்தான் இன்றும் பேச்சு வழக்கில் அரை ரூபாயை 8 அணா என்றும் 1/4 ரூபாயை 4 அணா என்றும் கூறுகின்றனர். அரை ரூபாயை எத்தனை கொடுத்தாங்க 8 அணா, 1/4 ரூபாயை 4 அணா. அடுத்து சிறுகதை மன்னன் என போற்றப்படுபவர் யார் அப்படின்னா புதுமை பித்தன். சிறுகதை மன்னன் என போற்றப்படுபவர் புதுமை பித்தன். புதுமை பித்தன் அவர்களுடைய இயற்பெயர் சோ விருத்தாச்சலம். சிறுகதைகளில் புது புது உத்திகளை கையாண்டவர் யார் அப்படின்னு கேட்டா சிறுகதை மன்னன் புதுமை பித்தன். இவரை திறனாய்வாளர்கள் போற்றுகின்றனர். 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை படைத்தவர் புதுமை பித்தன். சில திரைப்படங்களுக்கு கதை உரையாடலும் எழுதியிருக்கிறார். கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், சாப விமோசனம், பொன்னகரம், ஒரு நாள் கழிந்தது போன்றது இவரது சிறுகதை புகழ் பெற்றவை. மணிக்கொடி இதழில் வெளியான புதுமை பித்தனின் சிறுகதை தான் இந்த பாடத்துல நமக்கு கொடுத்திருக்கிறார். அடுத்து இலக்கணம். அடுத்த இயல். இலக்கணத்துல புக் பேக். அசை எத்தனை வகைப்படும் அப்படின்னா 2 வகைப்படும். விடும் என்பது நிறையசை. அடி டேஸ் வகைப்படும் அப்படின்னா 5 வகைப்படும். முதல் எழுத்து ஒன்றி வர துடுப்பது மூனை. முதல் எழுத்து ஒன்றி வர துடுப்பது மூனை. வெண்பா அப்படிங்கிறது செப்பலோசை. ஆசிரியப்பா அகவலோசை. களிப்பா அப்படிங்கிறது துள்ளலோசை. வஞ்சிப்பா தூங்கலோசை. தொண்டு அப்படின்னா சேரிட்டி. ஞானினா செயின்ட். தத்துவம்னா பிலோசபி. நேர்மைனா இன்டிகிரிட்டி. பகுத்தறிவு ரேஷனல். சீர்திருத்தம் ரீஃபார்ம். அடுத்து திருக்குறள் கொடுத்திருக்காங்க. ஆண்மையின் கூர்மை அப்படிங்கிறது பகைவருக்கு உதவுதல். வறுமை வந்த காலத்தில் ஊக்கம் குறையாமல் வாழ வேண்டும். பெருஞ்செல்வம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பெருமை பிளஸ் செல்வம். ஊர் ஆண்மை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஊர் பிளஸ் ஆண்மை. திரிந்து பிளஸ் அற்று என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் திரிந்தற்று. இன்பம் தருவது எது அப்படின்னா பண்புடையவர் நட்பு. நட்பு என்பது சிரித்து மகிழ மட்டுமன்று. பெருமையை அளிப்பது குன்றிமணி அளவு தவறு. பணிவு கொள்ளும் காலம் செல்வம் மிகுந்த காலம். பயனின்றி அழிவது நற்பண்பில்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம். அடுத்து இயல் 9ல் உள்ளது இறையரசன் அவர்களுடையது. நிறைனா மேன்மை, பொறைனா பொறுமை, பொச்சாப்புனா சோர்வு, மையல் அப்படின்னா விருப்பம், ஓர்ப்புனா ஆராய்ந்து தெளிதல், அழுக்காறுனா பொறாமை, மதம்னா கொள்கை, இகழ்னா பகை, மண்ணும் அப்படின்னா நிலை பெற்ற. பாவை நூல்கள். மார்கழி திங்களில் பொழுது விடியும் முன்பே பெண்கள் துயிலெழுந்து பிற பெண்களையும் எழுப்பிக் கொண்டு ஆற்றுக்கு சென்று நீராடி இறைவனை வழிபடும் வழக்கம் உண்டு. இதற்கு பெயர் தான் பாவை நோன்பு. பாவை நோன்புனா மார்கழி மாத திங்கள்ல பொழுது விடுறதுக்கு முன்னாடி பெண்கள் எழுந்து மற்ற பெண்களை எழுப்பிட்டு ஆற்றுக்கு சென்று நீராடி இறைவனை வழிபடும் வழக்கத்துக்கு பெயர் தான் பாவை நோன்பு. அவ்வாறு திருமாலை வழிபடச் செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக ஆண்டாள் பாடிய நூலே திருப்பாவை. திருமாலை வழிபட செல்லக்கூடிய பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக ஆண்டாள் பாடியிருக்கிறாங்க பாடல். அந்த நூலுக்கு பெயர் தான் திருப்பாவை. அப்ப திருப்பாவைங்கிறது யாருடைய நூல் அப்படின்னா ஆண்டாள் பாடிய நூல்.
இதே போல சிவபெருமானை வழிபடச் செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் திருவெம்பாவை. இதனை இயற்றவர் மாணிக்கவாசகர். திருமாலை வழிபடச் செல்லக்கூடிய பெண்களை எழுப்பி பாடிய நூலுக்கு பெயர் ஆண்டாள் பாடியிருக்கிறாங்க. அதுக்கு திருப்பாவைன்னு பெயர். திருமால் திருப்பாவை. சிவபெருமானை வழிபடச் செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் திருவெம்பாவை. இதனை இயற்றவர் யார் அப்படின்னா மாணிக்கவாசகர். திருமால் திருப்பாவை ஞாபகம் வச்சுக்கலாம். சிவபெருமான் திருவெம்பாவை. இது யாருடையது அப்படின்னா மாணிக்கவாசகருடைய. இறையரசனின் இயற்பெயர் ஜெயசுராஜா. இறையரசன் அப்படிங்கிறவருடைய இயற்பெயர் ஜெயசுராஜா. கல்லூரியில் ஒன்றில் தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்தவர். ஆண்டாள் இயற்றிய திருப்பாவை தழுவி கன்னிப்பாவை என்னும் நூலை எழுதியுள்ளார். இறையரசன் அதாவது ஜெயசுராஜா அப்படிங்கிறவங்க ஆண்டாள் இயற்றிய திருப்பாவையை தழுவி ஒரு நூல் இயற்றிருக்கிறார். அந்த நூலுக்கு பெயர் கன்னிப்பாவை. அப்ப கன்னிப்பாவைங்கிற நூல் யாருடையது அப்படின்னா ஜெயசுராஜா. இந்த கன்னிப்பாவைங்கிற நூல் எந்த நூலை தழுவி எழுதப்பட்டதுன்னா ஆண்டாள் இயற்ற திருப்பாவை அப்படிங்கிற நூலை தழுவி இயற்றப்பட்டதுதான் இந்த கன்னிப்பாவை. அடுத்தவர் வாழ்வை கண்டு அழுக்காறு கொள்ளக்கூடாது. நாம் நீக்க வேண்டியவற்றுள் ஒன்று பொச்சாப்பு. இன்ப துன்பம் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இன்பம் பிளஸ் துன்பம். குணங்கள் பிளஸ் எல்லாம் என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது குணங்கள் எல்லாம். நிறை அப்படின்னா மேன்மை, பொறை அப்படின்னா பொறுமை, மதம் அப்படின்னா கொள்கை, மையல் அப்படின்னா விருப்பம். அடுத்து மேத்தா அவர்களுடையது. வானம்பாடி இயக்க கவிஞர்கள் குறிப்பிடத்தக்கவர் மேத்தா. புது கவிதைகளை பரவலாக்கிய முன்னோடிகளில் ஒருவராக இவரை போற்றுவர். புது கவிதை பரவலாக்கிய முன்னோடிகளில் ஒருவர் யார் அப்படின்னு கேட்டா மேத்தா அவர்கள். வானம்பாடி இயக்க கவிஞர்கள் குறிப்பிடத்தக்கவரும் மேத்தா. கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழ நிலா, மகுட நிலா உள்ளிட்ட பல நூல்களையும் திரை இசை பாடல்களையும் எழுதியவர் மேத்தா அவர்கள். கல்லூரி பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவர் எழுதிய ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்னும் புது கவிதை நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கியிருக்கிறாங்க. மேத்தா அவர்கள் ஆகாயத்துக்கு அடுத்த வீடுங்கிற ஒரு புது கவிதை நூல் எழுதியிருக்கிறார். அந்த நூலுக்காக சாகித்ய அகாதமி விருதும் பெற்றிருக்கிறார். உன்னுடன் நீயே டேஸ் கொள், உன்னுடன் நீயே கை குலுக்கி கொள். கவலைகள் டேஸ் அல்ல, கவலைகள் கை குழந்தைகள் அல்ல. விழித்தெழும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது விழித்து பிளஸ் எழும். போவதில்லை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது போவது பிளஸ் இல்லை. படுக்கை ஆகிறது என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது படுக்கை பிளஸ் ஆகிறது. தூக்கி பிளஸ் கொண்டு என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது தூக்கி கொண்டு. விழித்து பிளஸ் எழும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் விழித்தெழும். அடுத்து சட்டமேதை அம்பேத்கர் அவர்களுடையது. தன்னலமற்ற தலைவர்கள் பலர் இந்திய விடுதலைக்கு பாடுபட்டனர். அவர்கள் தமது தொண்டினால் மக்களின் மனத்தில் நீங்கா இடம் பெற்றனர். இந்திய மக்களுக்கு அரசியல் விடுதலையோடு சமூக விடுதலையும் கிடைக்கும் போதுதான் இந்தியா முழுமையான விடுதலை பெற்றாக நாளாக இருக்க முடியும் என கருதி உழைத்த தலைவர் யார் அப்படின்னு கேட்டா சட்டமேதை அம்பேத்கர் அவர்கள். இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தையாகவும் விளங்கியவர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். அவருடைய ஃபுல் நேம் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார் அப்படின்னா பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அவர்கள். இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தையாக விளங்கியவர் யார் அப்படின்னு கேட்டா பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். இவர்கள் சமூக சீர்திருத்தவாதியாக மட்டுமல்லாமல் மிகச்சிறந்த பொருளியல் அறிஞராகவும் அரசியல் தத்துவ மேதையாகவும் பகுத்தறிவு சிந்தனையாளராகவும் விளங்கியிருக்கிறார். இவருடைய பிறப்பு அம்பேத்கர் 1891 ஏப்ரல் திங்கள் 14ஆம் நாள் ஏப்ரல் 14ஆம் நாள் 1891 வருடம் ராம்ஜி சக்பால் பீமாபாய் இணையாருக்கு 14வது குழந்தையாக பிறந்திருக்கிறார். அம்பேத்கர் அவர்களுடைய தாய் தகப்பன் பெயர் ராம்ஜி சக்பால் பீமாபாய். இவருக்கு எத்தனையாவது குழந்தையாக பிறந்திருக்கிறார் அப்படின்னா 14வது குழந்தையாக பிறந்தவர் தான் இந்த அம்பேத்கர். இவரது ஊர் எந்த ஊர் அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள ரத்னகிரி மாவட்டத்தை சேர்ந்த அம்பாவாதே அப்படிங்கிற ஊர்ல தான் பிறந்திருக்கிறார். இவருடைய தந்தை இராணுவ பணி ஒன்றில் ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார். யாருடைய தந்தை இராணுவ பள்ளியில் ஆசிரியராக பணிஞ்சிருக்கிறார் அப்படின்னா அம்பேத்கர் அவருடைய தந்தை. கல்வி அம்பேத்கர் சதாராவில் உள்ள பள்ளியில் தமது கல்வியை தொடங்கியிருக்கிறார். ஒடுக்கப்பட்ட பிரிவை சேர்ந்திருக்கிறார். பள்ளி பருவத்தில் பல அவமதிப்புக்கு ஆளாகிறார்.
மகாதேவ் அம்பேத்கர் என்ற ஆசிரியர் இவர் மீது அன்பும் அக்கறையும் கொண்டவராக விளங்கினார். இதனால் பீமாராவ் சக்பால் அம்பவாதேகர் என்னும் தம் பெயரை பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அப்படின்னு மாற்றிருக்கிறார். அம்பவதேகர் அப்படிங்கிறத இவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா மகாதேவ் அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் இருந்திருக்கிறார் இவருடைய பள்ளி பருவத்துல. அவர் மேல இருக்கிற அன்பின் காரணமா இவருடைய பெயரை என்ன மாற்றிருக்கிறார் அப்படின்னா பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். 1904 இவருடைய குடும்பம் மும்பைக்கு குடிபெயர்ந்திருக்கிறாங்க. அங்கு எல்பின்ஸ்டன் உயர்நிலை பள்ளியில இவர் படிஞ்சிருக்கிறாரு. அடுத்து கல்வி விடாம தொடர்ந்து படிச்சிருக்கிறாரு. அடுத்த பரோடா மன்னரின் உதவியுடன் மும்பை பல்கலைக்கழகத்துல படிச்சிருக்கிறாரு. 1912 இளங்கலை பட்டம் பெற்றிருக்கிறார். அப்புறம் பரோடா மன்னருடைய அரண்மனையில உயர் அலுவலராக பணியாற்றியவர் யார் அப்படின்னா இந்த அம்பேத்கர். அமெரிக்காவுல உயர்கல்வி கற்றிருக்கிறார். யாரோட உதவியில அப்படின்னா பரோடா மன்னர் சயோஜிராவ் அவருடைய உதவியினால அமெரிக்காவுக்கு போயிருக்கிறாரு. அங்க அவர் கொலம்பியா பல்கலைக்கழகத்துல பொருளாதாரம், அரசியல் தத்துவம், சமூகவியல் ஆகிய பாடத்தை கற்றிருக்கிறார். இந்திய வணிகம்ங்கிற படிப்புல முதுகலை பட்டம் பெற்றிருக்கிறார். இந்தியாவில் ஜாதிகளின் தோற்றம் வளர்ச்சிங்கிற தலைப்புல ஒரு ஆய்வு கட்டுரை படைச்சிருக்கிறார். சிறு புத்தகமாக வெளியிட்டிருக்கிறார். இந்தியாவில் ஜாதிகளின் தோற்றம் வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படிங்கிறது ஒரு சிறு புத்தகமா வெளியிட்டிருக்கிறார். அவருடைய அச்சில் வெளிவந்த முதல் நூல் அது. அடுத்து பின்னர் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் அவருக்கு முனைவர் பட்டமும் வழங்கியிருக்கிறாங்க. இந்தியாவில் சாதிகளின் தோற்றம் வளர்ச்சி அப்படிங்கிறது அவருடைய முதல் நூல். 1920 பொருளாதார படிப்பு எங்க படிச்சிருக்காரு? லண்டன். இளங்கலை படிப்பு, முதுகலை படிப்பு அமெரிக்காவில் படிச்சிருக்காரு. இளங்கலை பட்டத்தை மும்பை பல்கலைக்கழகத்துல படிச்சிருக்காரு. அடுத்து பொருளாதார படிப்புல என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா லண்டன் போயிருக்காரு. அங்க ரூபாய் பற்றிய பிரச்சனை, அதாவது 1923 ரூபாய் பற்றிய பிரச்சனையை நம்ம ஆராய்ச்சி கட்டுவதற்காக முனைவர் பட்டமும் பெற்றிருக்கிறார். சட்ட படிப்பில் பாரிஸ்டர் பட்டமும் பெற்றிருக்கிறார். ரூபாய் பற்றிய பிரச்சனைங்கிற ஆராய்ச்சி கட்டுரைக்காக முனைவர் பட்டத்தை எங்க பெற்றிருக்கிறார் அப்படின்னா லண்டன்ல போயிருக்காரு. அடுத்து சட்ட படிப்பு, அவர் ஒரு லாயர் ஆஃப் சட்ட படிச்சதுல பாரிஸ்டர் பட்டமும் பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டா இந்த அம்பேத்கர் அவர்கள். முனைவர் பட்டம், பாரிஸ்டர் பட்டம், முதுகலை பட்டம், இளங்கலை பட்டம், முனைவர் பட்டம் இது எல்லாமே வாங்கியிருக்கிறார். சமூக பணிகள், படிப்பை முடித்து இந்தியா திரும்பியிருக்கிறார். இந்தியாவில் நடைபெற்றுக் கொண்ட ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக போராட்டத்தை ஈடுபட்டு மக்களுக்காக போராடி இருக்கிறார். 1924 ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக ஒடுக்கப்பட்ட நல்வாழ்வு பேரவைங்கிற ஒரு அமைப்பை நிறுவியிருக்கிறார். 1924 ஒடுக்கப்பட்ட ஒரு நல்வாழ்வு பேரவைங்கிற அமைப்பை தொடங்கியவர் அம்பேத்கர் அவர்கள். அம்பேத்கருடைய பொன்மொழி என்ன அப்படின்னா, நான் வணங்கும் தெய்வங்கள் 3. முதல் தெய்வம் அறிவு, 2வது தெய்வம் சுயமரியாதை, 3வது தெய்வம் நன்னடத்தை அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறா? அம்பேத்கர் அவர்களுடைய பொன்மொழிகள் தான் இது. பூனா ஒப்பந்தம் ஒண்ணு வச்சிருந்திருக்கிறாரு. அடுத்து சுதந்திர தொழிலாளர் கட்சி 1935 ஆரம்பிச்சிருக்கிறாரு. தீண்டாமைக்கு எதிராக அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட பாரதங்கிற ஒரு இதழை துவங்கியிருக்கிறாரு. 1927 தொடங்கியிருக்கிறாரு. அடுத்து அரசியல் அமைப்புல அம்பேத்கருடைய பங்கு அதிகமா இருந்திருக்கு. இரட்டைமலை சீனிவாசன் பத்தி இதுல கொடுத்திருக்காங்க. இந்தியர்களுக்கு அரசியல் உரிமை வழங்குவதை பற்றி முடிவு செய்ய 1930 நவம்பர் திங்கள் இங்கிலாந்தில் முதலாவது வட்டமேசை மாநாடு நடைபெற்றது. 1930 முதலாவது வட்டமேசை மாநாடு எங்க நடந்திருக்கு? இங்கிலாந்துல நடைபெற்றிருக்கு. ஒடுக்கப்பட்ட மக்களின் சார்பாளராக அம்பேத்கருடன் தமிழகத்தைச் சேர்ந்த ராவ் பகதூர், இரட்டைமலை சீனிவாசனும் கலந்துள்ளனர். இந்த இரட்டைமலை சீனிவாசன் எங்க போயிருந்திருக்காங்க அப்படின்னா ஒடுக்கப்பட்ட மக்களின் சார்பாக அம்பேத்கர் கூட இந்த ராவ் பகதூர், இரட்டைமலை சீனிவாசன் அவர்களும் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கலந்து கொண்டிருக்கிறாங்க. அரசியல் அமைப்பு சட்டம் பத்தி இதுல கொடுத்திருக்காங்க. உலகின் மிகப்பெரிய குடியரசு நாடாக இந்தியா விளங்குது. இந்நாட்டில் பல்வேறு இன, மொழி, சமயம் எல்லாமே இருக்கு. அடுத்து 1947 ஆகஸ்ட் திங்கள் 29 அரசியல் நிர்ணய தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுத அம்பேத்கர் தலைமையில் அவர் உட்பட்ட 7 பேர் கொண்ட குழுல அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு ஒண்ணு உருவாக்கி இருக்கிறாங்க. இதுல யாரெல்லாம் இருந்திருக்கா அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுல அப்படின்னா கோபால்சாமி, அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி, KM முன்ஷி, சையது முகமது சாதுல்லா, மாதவ் ராவ், DB கைதான், இவங்க எல்லாருமே இந்த உறுப்பினர்களா இருந்திருக்காங்க. இது ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க. அடுத்து மிகச்சிறந்த சமூக ஆவணம்னு ஒரு ஆசிரியர்களாக போற்றப்பட்டிருக்கு. புத்த சமயம் மீது ஒரு பற்று இருந்திருக்கு அவருக்கு. புத்தரும் அவரின் தம்மும் என்ற ஒரு புத்தகம் அவரது மறைவுக்கு பின் 1957 வெளியாயிருக்கு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தம் வாழ்நாள் முழுவதும் உழைத்த அம்பேத்கர் 1956 டிசம்பர் 6 என்ன செஞ்சிருக்காரு? இறந்திருக்கிறாரு. அவருடைய மறைவுக்கு பின் இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது 1990 அவருக்கு வழங்கியிருக்கு.
1956 டிசம்பர் 6ஆம் தேதி இறந்திருக்கிறாரு. இவர் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு பாரத ரத்னா விருது, இந்தியாவின் உயரிய விருது பாரத ரத்னா விருது 1990ல இந்த அம்பேத்கர் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டா அம்பேத்கர். பூனா ஒப்பந்தம் மூலம் இரட்டை வாக்குரிமையை மாற்ற ஏற்படுத்தப்பட்டது. சமத்துவ சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கத்துக்கு பெயர் என்ன அப்படின்னா சமாஜ் சமாத சங்கம். அம்பேத்கரின் சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு அவருக்கு என்ன விருது வழங்கியிருக்கு அப்படின்னா பாரத ரத்னா விருது வழங்கியிருக்குது. புத்த சமயம் தொடர்பாக அம்பேத்கர் எழுதிய நூல் என்ன அப்படின்னா புத்தரும் அவரின் தம்மரும். அம்பேத்கர் நிறுவிய அரசியல் கட்சியின் பெயர் என்ன அப்படின்னா சுதந்திர தொழிலாளர் கட்சி. பொருளாதார படிப்பிற்காக அம்பேத்கர் எந்த ஊருக்கு சென்றிருக்கிறார் அப்படின்னா லண்டனுக்கு சென்றிருக்கிறார். அடுத்து 9வது இயல் பால்மனம். அதுல கோமகளின் இயற்பெயர் பத்தி கொடுத்துருக்காங்க. ராஜலட்சுமி. சிறுகதை, புதினம், குறும்புதினங்கள், வானொலி, தொலைக்காட்சி, நாடகம் முதலில் எழுதியிருக்கிறார். அன்னை பூமிங்கிற புதினம் தமிழ்நாடு அரசினை விருதினை பெற்றிருக்கு. இந்த அன்னம் பூமி அப்படிங்கிறது இந்த புதினம் யாருடையது அப்படின்னா ராஜலட்சுமி அவர்களுடையது. தமிழ் பல்கலைக்கழகத்தில் தமிழ் அன்னை விருதினையும் பெற்றிருக்கிறார். தமிழ் பல்கலைக்கழகத்தில் தமிழ் அன்னை விருதினை பெற்றவர் ராஜலட்சுமி. உயிர் அமுதாய், நிலாக்கால நட்சத்திரங்கள், அன்பின் சிதறல் அப்படிங்கிறது இவருடைய நூல்கள். அடுத்து இலக்கணம். அவ்வளவுதான் இந்த பாடம். இலக்கணத்துல இருக்க புக் மட்டும் பார்த்துக்கலாம். பிரிது மொழிதல் அணியில் டேஸ் மட்டும் இடம்பெறும், உவமை மட்டும்தான் இடம்பெறும். இரண்டு பொருட்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையும் வேற்றுமையும் கூறுவது எந்த அணி அப்படின்னா வேற்றுமை அணி. ஒரே செய்களை இருபொருள் படும்படி பாடுவதற்கு பெயர் என்ன அப்படின்னா ரெற்ற மொழிதல். ஒரு செல்ல ரெண்டு பொருள் இருக்கு அப்படின்னா அது ரெற்ற மொழிதல். ரெற்ற மொழிதல் அணியின் வேறு பெயர் என்ன அப்படின்னா அது ஒரு ஸ்லேடை. ரெற்ற மொழிதல் அணியின் வேறு பெயர் ஸ்லேடை. அவ்வளவுதாங்க. இந்த டேர்ம் 3 8க்குள்ளது முடிச்சாச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நம்ம கிளாஸ் 8ல ஓல்டு புக்ல நம்ம இருக்கிற கொஸ்டின் ஆன்சர் பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ.